சூலூர் கள்ளப்பாளையம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சாதி பெயரை சொல்லி திட்டுவதாகவும் கழிவறைக்கு சென்று வர தாமதமானால் அடிப்பதாகவும் மாணவிகள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ஒரு பெரிய கம்பை வச்சு அடிச்சிட்டாங்க. இருக்கிறதே 4 பாத்ரூம் தான், அது 2 பாத்ரூம் தான் க்ளீனாக இருக்கும். எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க தான் போகணும். அதில் 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அடிச்சிட்டாங்க. கேஸ்ட் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க மிஸ். ரொம்ப அந்த கேஸ்ட் பண்ணலாங்க, இவங்க கூட தான் பேசணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இந்த பொட்டு வச்சுட்டு வந்தால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வர சொல்கிறாங்க. அந்த மிஸ்ஸு கிறிஸ்டின்ங்கிறதுனால எங்களெல்லாம் மூஞ்சி கழுவிட்டு வர சொல்கிறாங்க. தேவையில்லாம அடிக்கிறாங்க ரொம்ப. அப்புறம் தேவ கிருபா ஜெய கிறிஸ்டி அந்த மிஸ் மட்டும்தான், ஹெச்எம் மிஸ் மட்டும்தான் இப்படி பண்ணுறாங்க. நேற்று ஒரு நாள் நடந்ததாமா? அடிக்கடி இந்த மாதிரி நடக்குது? அடிக்கடி இந்த மாதிரி தான் நடந்துருக்கு. என்ன நடக்குது அடிக்கடி? அடிக்கடி இந்த மாதிரி ஜாதி பற்றி பேசுகிறாங்க, சாப்பிட்றக்கெல்லாம் திட்டுறாங்க. வெளியே இருந்து வந்தால் யார் கூட இருந்துட்டு வர ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க மிஸ். பசங்க கூட எல்லாம் பேசுகிறோம் அப்படின்ட்டுலாம் பேசுகிறாங்க. நீங்கள் இதை பற்றி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாமா? அவங்க கிளாஸ் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் சார் போனால் சாரை மிரட்டிடுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவோம், அதனால எங்களுக்கு சார் கூட எல்லாம் பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கிரவுண்டில் வச்சு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அடிச்சு. இதுகுறித்து மாணவிகள் கூறுகையில், அந்த பள்ளியில் 4 கழிவறைகள் மட்டுமே இருப்பதாகவும் அதில் 2 கழிவறைகள் செயல்பாட்டில் இல்லாததால் மீதமுள்ள 2ஐ தான் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவிகளும் பயன்படுத்தி வருவதாகவும், இந்நிலையில் இடைவெளியின் போது கழிவறைக்கு சென்று வர தாமதமானால் தலைமை ஆசிரியர் தங்களை அடிப்பதாகவும் கூறினார். மேலும் அவர் தங்களை சாதியை குறிப்பிட்டு பேசுவதாகவும், பொட்டு வைத்துக் கொண்டு வரக்கூடாது, பூக்கள் வைக்கக்கூடாது என்று கூறுவதாகவும், மேலும் 2 மாணவிகள் தங்களை காலணிகளை அணிந்து வரக்கூடாது என்று கூறுவதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து சக ஆசிரியரிடம் கூறினால் அந்த ஆசிரியரையும் தலைமை ஆசிரியர் மிரட்டுவதாக கூறினர். மேலும் எங்களை அடித்துவிட்டு அதனை வீட்டில் சொல்லக்கூடாது, சிறிய விஷயத்தை பெரிதாக்க கூடாது என கூறியதாகவும் தெரிவித்தனர். மேலும் தலைமை ஆசிரியர் தாக்கி ஒரு மாணவி மயக்கம் போட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார்.